ஒரு ரெஸ்லிங் மேட்சை பார்க்கும்போது அதிகமான ஆர்வத்தை தரக்கூடிய அந்த மேட்சோட ஒரு அம்சம் அப்படின்னா அது ஃபினிஷர்ஸ் தான். ஒரு மேட்ச் நடக்கும்போது எப்போடா அந்த ரெஸ்லர் அந்த ஐகானிக்கான ஃபினிஷரை போடுவார் அப்படின்னா ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓவர் த இயர்ஸில் WWE நிறைய கிரியேட்டிவான பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய எக்கச்சக்க ஃபினிஷர்ஸ் இருந்துச்சு. இதில் பல ஃபினிஷர்ஸை அந்த ரெஸ்லர்ஸே இருந்து யோசிச்சு கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாம் பார்த்து ரசித்த ஒரு சில ஃபினிஷர்ஸ் பார்த்தோன்னா ரெஸ்லர்ஸால உருவாக்கப்படாம ஆக்சிடென்டால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. உதாரணமா ஒரு ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லருக்கு அவரோட ஃபினிஷிங் மூவ போடுவாரு. ஆனா அது பாட்ச் ஆனதுனால அதுல இருந்து ஒரு புதிய ஃபினிஷர் உருவாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE ஆக்சிடென்டலா உருவான 8 ஃபினிஷர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ WWE இருக்கிற ஃபினிஷர்ஸ்லயே WWE அதிகமா பாதுகாக்கப்படுற ரொம்பவே ரேரா கிக் அவுட் பண்ணப்படுற ஒரு ஃபினிஷர் அப்படின்னா அது டேமியன் பிரீஸ்டோட சவுத் ஆஃப் ஹெவன் ஃபினிஷர் தான். ஈவன் இந்த ஃபினிஷர் மூலமா டேமியன் பிரீஸ்ட் ரெசல்மேனியா 40 வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையே வின் பண்ணாரு. இந்த சவுத் ஆஃப் ஹெவன் ஃபினிஷரை பார்த்தோம் அப்படின்னா இது பார்க்கறதுக்கு அப்படியே சோக்ஸ்லாம் மாதிரியே தான் இருக்கும். சோக்ஸ்லாம் அப்படிங்கிற ஃபினிஷரை அண்டர்டேக்கர், கேன் மாதிரியான லெஜெண்டரியான ரெஸ்லர்ஸ் 1900 இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டேமியன் பிரீஸ்ட் பார்த்தோம்னா அண்டர்டேக்கரோட ஒரு மிகப்பெரிய ரசிகர். அது மட்டும் இல்லாம டேமியன் பிரீஸ்டும் ரொம்பவே ஹைட்டா இருந்தாரு. ஸோ அவர் ரெஸ்லிங்குள்ள வந்த டைம்ல நம்மளும் சோக்ஸ்லாம ஃபினிஷரா போடலாம்னு முடிவு பண்ணி சோக்ஸ்லாம தான் அவரோட ஃபினிஷரா போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு நாள் IWCங்கிற ரெஸ்லிங் கம்பெனில நடந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் மேட்ச்ல டேமியன் பிரீஸ்ட் இந்த சோக்ஸ்லாம் மூவ போடும்போது அவர் அதை கரெக்டா போடாம பாட்ச் பண்ணதுனால சோக்ஸ்லாம் வாங்கின ரெஸ்லர் ரிங்ல பிளாட்டா என்டர் ஆனாரு. இது மூலமா தான் இந்த சவுத் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஃபினிஷர் ஆக்சிடென்டலா உருவாச்சுது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மேட்ச்லயும் டேமியன் பிரீஸ்ட் ஆப்பனண்ட்டை தூக்கி வேணும்னே இந்த சோக்ஸ்லாம்ல ஒரு வேரியேஷனை காமிச்சு ஆப்பனண்ட்டை பிளாட்டா பிரமாதமா லேண்ட் பண்ணி விட்டாரு. இது மூலமா இந்த சவுத் ஆஃப் ஹெவன் ஃபினிஷரும் ரெஸ்லிங்ல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த ஐகானிக் ஃபினிஷரா உருவாகி இருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போற ஃபினிஷர் ஒரு லெஜெண்டரி ஃபினிஷர் தான். அதோட பெயர் டைகர் டிரைவர் 91. WWE நம்மளால இந்த டைகர் டிரைவர் அப்படிங்கிற ஃபினிஷரை அதிகமா பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் இந்த ஃபினிஷர் ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிறதுனால WWE இதை பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஃபினிஷர் ஆக்சிடென்டலா தான் உருவாச்சுது. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைகர் டிரைவரை முதல் முறையா போட்டது மெஷாவா அப்படிங்கிற ஜப்பானோட ஒரு ரெஸ்லர் தான். யூசுவலா பவர் பாம் தான் அவரோட ஃபினிஷரா போடுவாரு. இந்த மாதிரி நடந்த ஒரு மேட்ச்ல அவர் பவர் பாம் போடும்போது அது பாட்ச் ஆகி ஃபினிஷரா வாங்கின ரெஸ்லர் அவரோட கழுத்து ஸ்டேஜ்ல படுற மாதிரி போய் என்டர் ஆனாரு. அன்னைக்கு ஆக்சிடென்டலா எதிர்பாராத விதமா உருவானது தான் இந்த டைகர் டிரைவர். இந்த மூவ் பாக்குறதுக்கு ரொம்பவே லெஜிட்டாவும் பெயின்ஃபுல்லாவும் இருந்தது மட்டும் இல்லாம இந்த மூவ் பாட்ச் ஆன டைம்ல ரசிகர்கள் மத்தியில இருந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷனும் கிடைச்சது. அதை பார்த்த மசாவா சரி இதே நம்ம இனி ஃபினிஷரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை அவரோட ஃபினிஷரா அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கு டைகர் டிரைவர் 91 அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தாரு. இதுவரைக்கும் ரெஸ்லிங்ல இருக்கிறதுலயே ரொம்பவே ரியலான டெட்லிஸ்டான ஒரு மூவ் அப்படின்னா அது எதிர்பாராத விதமா உருவாக்கப்பட்ட இந்த டைகர் டிரைவர் தான். பவர் பாம் ஃபினிஷர் பாட்ச் ஆனதுனால டைகர் டிரைவர் ஃபினிஷர் உருவாச்சுது அப்படிங்கிறத இப்பதான் பார்த்தோம். ஆனா இந்த பவர் பாமே வந்து பார்த்தோம்னா ஆக்சிடென்டலா உருவாக்கப்பட்ட ஒரு ஃபினிஷர் தான். பவர் பாம் அப்படிங்கிற ஃபினிஷர் முதல் முறையா போடப்பட்டது 1950. 1950களில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில ரெஸ்லிங்கை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு நாள் NWA சாம்பியனா இருந்த லூத்தஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் அவரோட ஆப்பனண்ட்டுக்கு பைல் டிரைவர் மூவ போடுறாரு. ஆனா பைல் டிரைவர் மூவ போடும்போது எதிர்பாராத விதமா பாட்ச் பண்றாரு. அவரோட ஆப்பனண்ட் தலை டைரக்டா என்டர் ஆகுறதுக்கு பதிலா முதுகு டைரக்டா என்டர் ஆகுற மாதிரி ஸ்டேஜ்ல போய் விழுறாரு. அன்னைக்கு எதிர்பாராத விதமா உருவானது தான் இந்த பவர் பாம் அப்படிங்கிற ஃபினிஷர். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட ரெஸ்லிங் மேட்சஸ்ல இந்த பவர் பாம் மூவ நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா பவர் பாம நிறைய விதமா நிறைய ரெஸ்லர்ஸ் போடுவாங்க. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா அண்டர்டேக்கர் பவர் பாம லாஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லி போடுவாரு. கெவின் ஓவன்ஸ் பாப்பா பவர் பாம்னு போடுவாரு. கெவின் நாஷ் பாத்தீங்கன்னா ஜாக் டைவ் பவர் பாம்னு போடுவாரு. இப்படி இந்த பவர் பாமே ஏகப்பட்ட வேரியேஷன்ல உருவாகி இப்போ ரெஸ்லிங்ல பரவலான ஒரு ஃபினிஷரா யூஸ் பண்ணப்படுது. WWE NXTல இப்போ ரொம்பவே பிரபலமாகிட்டு இருக்கிற ஒரு ரெஸ்லர் தான் ட்ரிக் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர். இவர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இவரோட ஃபினிஷரோட பேர் தான் ட்ரிக் ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷர். ரொம்பவே வேகமா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஆப்பனண்ட் தலையில அவரோட நீயை வச்சு அட்டாக் பண்ணுவாரு. இந்த ஃபினிஷர் இவர் வேணும்னு இருந்து யோசிச்சு உருவாக்குன ஃபினிஷர் கிடையாது. இவர் எதிர்பாராத விதமா போட்ட ஃபினிஷர் தான். ஒரு நாள் NXTயோட ஒரு மேட்ச்ல இவரும் எலைஜா டிராகனும் ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஓடி வந்து எலைஜா டிராகனுக்கு ஒரு பிக் புட் மூவ் போடலாம் ட்ரை பண்ணும்போது இவர் போட்ட இந்த ஹைனி மூவ் தான் அதுக்கப்புறமா ட்ரிக் ஷாட் அப்படிங்கிற பெயர்ல இவரோட ஃபினிஷரா மாறிச்சுது. WWE பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமா அவுட் ஆஃப் நோவேர்ல திடீர்னு போடப்படுற ஒரு ஃபினிஷர் ரொம்பவே ரீச் ஆகும். அதுக்கு பெர்ஃபெக்ட் உதாரணம் அப்படின்னா ஸ்டன்னர், RKO இந்த மாதிரியான ஃபினிஷர்ஸ் எல்லாம். இப்போ ட்ரிக் வில்லியம்ஸோட இந்த ஃபினிஷரும் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர்ல இருந்து விழுறதுனால இதுவும் WWE இருக்கிறதுல ஒரு ஐகானிக்கான ஃபினிஷரா
ஃபினிஷரா இப்போ மாறிட்டு இருக்கு. ரெஸ்லிங்ல இருந்ததுலேயே ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு ஃபினிஷர் அப்படின்னா அது த டைவிங் ஹெட்பட் அப்படிங்கிற ஃபினிஷர் தான். பொதுவாகவே ரெஸ்லிங்ல பல ரெஸ்லர்ஸ் ஏன்டா நம்ம இந்த ஃபினிஷரை நம்மளோட கரியர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. ஸ்டேஜ்ல ஒரு ரெஸ்லர் படுத்துட்டு இருப்பாரு, இன்னொரு ரெஸ்லர் தேர்ட் ரோப்புக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணி எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு லேண்டிங்கும் இல்லாம அவங்களோட தலை டைரக்டா ஆப்பனோட தலையில பயங்கரமா கான்டாக்ட் ஏற்படுத்துற மாதிரி போய் விழுவாங்க. இந்த டைவிங் ஹெட்பட்டை WWE இருந்த மிக முக்கியமான ரெஸ்லர்ஸான ஹார்லி ரேஸ், பென் ஒயிட், அதுக்கப்புறமா டேனியல் பிரைன் மாதிரியான ரெஸ்லர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இவங்க எல்லாருக்குமே தலையிலையும் கழுத்துலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாச்சுது. இந்த ஃபினிஷரை உருவாக்குனது ஹார்லி ரேஸ் தான். 1970-80களில் ரெஸ்ல் பண்ண ரிக் ஃபிளேருக்கு ஈக்குவலா பிரபலமா இருந்த ஒரு மிக பிரபலமான ரெஸ்லர் தான் ஹார்லி ரேஸ் அப்படிங்கிற இந்த விண்டேஜ் ரெஸ்லர். ஆனா இந்த டைவிங் ஹெட்பட்டே வந்து பார்த்தோம்னா எதிர்பாராத விதமா தான் உருவாகி இருக்கு. ஒரு நாள் ஹார்லி ரேஸ் ஒரு மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்பனண்ட்டுக்கு ஒரு ஸ்பிளாஷ் மூவ் போட ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அது கொஞ்சம் பாட்ச் ஆகி அவரோட தலை ஆப்பனோட தலையில போய் டச் ஆச்சுது. அதை பார்த்த ரசிகர்கள் பயங்கரமா ஒரு ரியாக்ஷனை கொடுக்க இது ரொம்பவே பிரமாதமா இருக்கு அப்படின்னு நினைச்ச ஹார்லி ரேஸ் அந்த டேஞ்சரான மூவை அவரோட ஃபினிஷரா மாத்திக்கிட்டாரு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது எந்த அளவு டேஞ்சர் அப்படிங்கிறது அவருக்கே புரிய வந்திருக்கு. கடந்த 10 வருஷத்துல WWE அதிகமா கிக் அவுட் பண்ணப்படாத ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட ஒரு ஃபினிஷர் அப்படின்னா அது பேரன் கார்பினோட எண்ட் ஆஃப் டேஸ் ஃபினிஷர். இதை நம்ம பல வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த எண்ட் ஆஃப் டேஸ் ஃபினிஷரே பார்த்தோம்னா ஆக்சிடென்டலா உருவானது தான். அதோட கதையை நாம இப்போ பார்க்கலாம். ஒரு நாள் பேரன் கார்பின் WWEயோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது அவங்க பிராக்டிஸ் ரிஹர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சாமி கேலிகன் அப்படிங்கிற ஒரு கோ ரெஸ்லர், இல்லைன்னா அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அவரு கூட சேர்ந்து இவர் ஜஸ்ட் பிளேயிங்கா நிறைய ரெஸ்லிங் மூவ்ஸா மாறி மாறி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த சாமி கேலிகன் அப்படிங்கிறவரு ஒரு ரோப்ல இருந்து ஒரு ஸ்பிரிங் பாட்டம் மூவ் போடுறாரு. அந்த மாதிரி போட்டுட்டு கண்டினியூ ஒரு டிடிடியும் போடுறாரு. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்ம பேரன் கார்பின் அதே மாதிரி பண்ணி ஒரு மூவை எதேச்சியா போடுறாரு. போட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. காரணம் அந்த மூவ் பிரமாதமா வந்திருக்கு, நாம ஏன் இந்த மூவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்ச அவரு அதை ஒரு ஃபுட்டேஜா ஷூட் பண்ணி அதை WWEயோட அஃபீஷியல்ஸுக்கு அனுப்பி அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த எண்ட் ஆஃப் டேஸ் அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டு இந்த ஃபினிஷர் டெலிவைஸ் பண்ணப்படுது. ரெஸ்லிங்ல இருக்கிற இன்னொரு மிக பிரபலமான மூவ் அப்படின்னா அது டிடிடி அப்படிங்கிற இந்த ஃபினிஷரை உருவாக்குனது ஜேக் த ஸ்னேக் ராபர்ட் அப்படிங்கிற WWEயோட 1980களை சேர்ந்த ஒரு விண்டேஜ் லெஜெண்டரி ரெஸ்லர் தான். ஆனா இந்த மூவையும் பாத்தீங்கன்னா அவர் இன்டென்ஷனலா உருவாக்கல, இதுவும் ஆக்சிடென்டலா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. டிடிடி அவரோட மேட்சஸ்ல ஃப்ரண்ட் ஃபேஸ் லாக் அப்படிங்கிற மூவை யூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு ரெஸ்லருக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் லாக் மூவ் போட்டுட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே விழுறாரு. கீழே விழுந்ததுல உருவானது தான் டிடிடி அப்படிங்கிற இந்த மூவ். ஆப்பனண்ட்டை பார்த்து ரொம்ப வேகமா ஓடி வந்து 2 காலையும் ஏர்ல தூக்கி வலது காலை வச்சு ஆப்பனண்டோட ஃபேஸ்ல பயங்கரமா கிக் பண்ணுவாரு. ஆனா இது ஆக்சிடென்டலா தான் உருவாச்சு. ட்ரூ மெக்கின்டையர் WWEல ரொம்பவே எங்க இருந்து ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவர் ரைபேக் கூட ஒரு மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணாரு. அந்த டைம்ல அவர் 3MB அப்படிங்கிற டீம்ல இருந்ததுனால அவரோட காஸ்டியூமும் ரொம்பவே டைட்டா பார்ட்டி வியர் மாதிரி இருந்துச்சு. அந்த காஸ்டியூமை போட்டுட்டு அவரால் பிக் புட் மூவை கரெக்டா போட முடியாம அதை மேனேஜ் பண்றதுக்காக தான் அவர் இன்னொரு காலையும் ஏர்ல தூக்குனாரு. அப்போ உருவானது தான் இந்த கிளேமோர் கிக். அதுக்கப்புறமா இதே கிளேமோர் கிக்கை யூஸ் பண்ணி தான் ட்ரூ மெக்கின்டையர், பிராக் லெஸ்னர், கோடி ரோட்ஸ் மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு ஈவன் WWE டைட்டிலையே வின் பண்ணாரு.